வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது நவதானிய சுண்டல். இது செய்கிறதுக்காக நான் 9 வகையான தானியங்களை எடுத்து வச்சுருக்கேன். இதை 2 பிரிவாக பிரித்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 8 மணி நேரம் அளவுக்கு இது ஊறணும். 5 விசில் விட்டால் வேகிறத தனியாகவும் 2 விசில் விட்டால் வேகிறத தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு குக்கரில் 5 விசில் விட்டால் வேகிற அளவுக்கு இருக்கிற பயிறு வகைகளை எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதில் மீதி இருக்கிற தானிய வகைகளை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இதில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது வெந்துருச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம தானியங்களும் வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாய் 2 வரமிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவை சேர்த்துட்டு மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற நவதானியங்களையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நான் வேக வைக்கும் போது இதில் உப்பு சேர்க்கலை. இதுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு வேக வச்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே கை நிறைய கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஆரோக்கியமான நவதானிய சுண்டல் ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.